நேர்களே, அமெரிக்கா பணிந்ததா? தனது டேரிஃபை இந்தியாட்ட அவர்கள் சரிந்திருக்கிறார்களா, பணிந்திருக்கிறதா? இந்த கேள்விக்கான பதிலை நாம் இப்பொழுது பார்க்க வேண்டிய ஒரு காலச்சூழல் இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் நேற்று அமெரிக்காவில் உள்நாட்டில் பெரும் விலையேற்றம் காரணமாக பிரேசிலிருந்து வரக்கூடிய சில முக்கியமான பொருட்கள், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சர்வதேச அளவில் இறக்குமதி ஆகிறது. மாட்டு இறைச்சி, அது மட்டும் இல்லாமல் மசாலா ஸ்பைசிஸ்க்கான டேக்ஸ் எல்லாம் குறைச்சிருக்கிறாரு அப்படின்னு அறிவிப்பு ஆணை வெளியாக இருக்கிற காரணம் என்னன்னா, அமெரிக்காவிற்கு தேவையான அளவு அந்த ரெக்யர்மெண்ட்ஸ், அவர்களுக்கான தேவையான அளவுக்கான அந்த பொருள் உற்பத்தி வெளிநாடுகளிலிருந்து வருவது தடைபட்டு விட்டது. டியூ டு டேரிஃப், அந்த வரி விதிப்பினால், டேக்ஸ் டேரிஃப்னால இந்தியாவிலிருந்து போகக்கூடிய பொருட்கள் பிரேசிலிருந்து போகிறது, இந்த மாதிரி பல நாடுகளிலிருந்தும் அங்கே வரவில்லை என்ற காரணத்தினால் இம்போர்ட் செய்யவும் இல்லை, எக்ஸ்போர்ட் ஆகவும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு அங்கே கடுமையான நிதி நெருக்கடி, அதாவது வரி நெருக்கடி. இப்போ அமெரிக்க அதிபர் இதில் என்ன இம்பேக்ட் ஆன் கிரவுண்ட் அப்படின்னு பார்த்தா, மக்கள் தேவை கன்சியூம் பண்ணக்கூடிய மக்கள் அதிகரிக்கிறார்கள், நீட்ஸ் மோர். ஆனால் இருக்கிறது குறைவான சப்ளை இருப்பதனால அதற்கான டிமாண்ட் அதிகரிக்கிறது. டிமாண்ட் அதிகரிக்கிறதுனால விலையும் அதிகரிக்கிறது. அந்த விலை அதிகரிப்பால் பாதிக்கப்படுவது அமெரிக்க சாதாரண குடிமக்கள் என்பதும் இப்பொழுது மிக முக்கியமான செய்தி. அப்ப இந்த செய்தியில இந்தியாவுக்கு என்ன லாபம் வரப்போகிறது? உலகத்தில் பெரிய பீஃப் எக்ஸ்போர்ட்டர் பிரேசில், இரண்டாவது நிலையில இந்தியா இருக்கிறது. அமெரிக்காவுக்கு நிறைய மசாலா பொருட்களும் கூட இந்திய சந்தைகளிலிருந்து குஜராத் வியாபாரிகளின் மூலம் அனுப்பப்படுகிறது. இந்தியாவினுடைய அனுப்பப்படுகிற இந்த சமையலறை பொருட்கள், சிறுதானியங்கள், ஸ்பைசிஸ், விவசாய பொருட்களுக்கெல்லாம் அமெரிக்காவில் ஒரு சந்தை இருக்கிறது. அப்ப இந்தியாவுக்கு இதனால் என்ன லாபம் அப்படின்ட்டு நாம் அதை கொஞ்சம் பார்க்கணும். 47 விழுக்காடு தாண்டி 50 விழுக்காடுல இருக்கும். குறைப்போம் என்று அறிவிப்போடு தான் இருக்கிறதே தவிர இன்னும் அது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டா, டெக்ளரேஷன் என்பது கன்ஃபார்மா இன்னும் வரவில்லை. ஆனால் இந்த டேரிஃபை பொறுத்தவரை இந்தியா பலன் பெறும் என்றும் நாம் நம்புவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அமெரிக்க அதிபருடைய இந்த அறிவிப்பானையின் கீழ் மசாலா பொருட்கள், சில ஃப்ரூட்ஸ், சில வெஜிடபிள்ஸ், இதெல்லாம் அடிப்படையான தேவைகளாக அமெரிக்க மக்களுக்கு இருக்கிற காரணத்தினால அது ஒரு மல்டி ப்ளூரிஸ்டிக் சொசைட்டி. அந்த டிமாண்டுனால $5 வாங்குற ஒரு பொருள் இன்றைக்கு $8, $4 வாங்குறது இன்று $7, $2 வாங்கின பொருள் இன்னைக்கு $4 to இப்படி ஒவ்வொரு பொருளும். அப்போ அமெரிக்காவில் வாங்கும் திறன்கள், டிமாண்ட், அரசுக்கு எதிரான மனநிலை, இதை அவர்கிட்ட போய் யாரோ எடுத்து சொல்லியிருக்கணும். ஏன்னா எதையும் எடுத்து காக்கக்கூடிய மனநிலை அவர் இல்லை. அதனால் இந்த டேரிஃபை அவர் லிஃப்ட் பண்ணியிருக்காரு, கொஞ்சம் கடும்போக்கா. அதற்கான டேக்ஸுகள் எவ்வளவு குறைந்தது என்பதும் நான் உங்களுக்கு அடுத்த செய்தியில் தருவேன். அது ஒரு பேக்கேஜாக உலகம் முழுவதும் தான். இது ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கு இல்லை. இந்தியா, சீனா, பிரேசில், மத்திய கிழக்கு அப்படிலாம் கிடையாது. இந்தந்த பொருட்கள் அமெரிக்காவுக்கு வருகிறது என்றால் அந்த பொருட்களுக்கு என்னென்ன டேரிஃப் தான். இது காமனாக ஒரு எக்ஸிஸ்டிங் எண்ணெய் ஒரு இருப்பை போடுவாங்க, 10%. வெளிநாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு வருகிற காய்கறிகளுக்கு 10%, பழங்களுக்கு 10%, ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன். அதே போன்று மசாலா பொருட்களுக்கு, ஸ்பைசிஸில் எவ்வளோ இருக்குது, இலாச்சி இருக்கிறது, கிராம்பு இருக்கிறது, இந்தியாவிலேருந்து போகக்கூடிய மசாலா பொருட்கள் ஏராளமாக இருக்கிறது. எல்லா நாடுகள்லேருந்து போகும், சீனாவிலேருந்து போகும், பாகிஸ்தான்லேருந்து போகிறது, பங்களாதேஷ்லேருந்து போகிறது, எல்லா நாடுகளிலிருந்து போகக்கூடிய இந்த ஸ்பைசிஸ், மசாலா பொருட்களுக்கு ஒரு காமன் இது சரி. ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லா பொருட்களுக்கும் 50 விழுக்காடுன்னு போட்டிருக்கியே,
அதை எப்போ எடுக்க போகிறீங்க? அதுதான் மிக முக்கியமான விஷயமாக இப்பொழுது போகிறது. அந்த 50% எடுத்தால் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய பலனை அனுபவிக்கும். இதுக்கிடையில் நேற்றைக்கு நம்முடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் 2 தினங்களுக்கு முன்பு அமெரிக்காவில் வந்து சில சவால்களை அவர் ஏற்படுத்தியிருப்பதையும் நாம் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்காவுடைய டெலிவிஷனில் நடந்த ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷனில் இந்தியாவிடம் எத்தனை அணுகும் என்று ஒரு டிஸ்கஷன் நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த 1.5 வருஷமாக அவங்க 16லேருந்து 18 அணுகுண்டுகளை செய்திருப்பதாகவும் அவர்கள் 156 அணுகுண்டு இருக்கிறது என்று அமெரிக்காவில் அந்த டிஸ்கஷன் சொன்னாலும் ஒரு 180 அணுகுண்டு என்ற இதுவும் போகிறது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா ஒரு கணிப்பில் 3 கிலோமீட்டருக்கு அடி ஆழமான நிலையில் இந்தியா அணு ஆயுத சோதனைகள் செய்திருக்கிறார்கள் என்பதும் இன்றைக்கு அமெரிக்காவை ஒரு பரபரப்புக்கு ஆழ்த்தியிருக்கிறது. மிக முக்கியமான செய்தி. அப்போ அதில் பேசி கொடுக்கும்போது இந்தியாவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்கிறார், 1999 நாங்கள் அனுபவம், அப்போ எங்களுக்கு நீங்கள் நிறைய வந்து தடைகளை போட்டீர்கள், எங்களை என்ன செய்ய முடிஞ்சது? என்ன உங்களால் செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இன்றைக்கும் நீங்கள் வந்து அதே தடைகளை 25 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் என்ன செய்வோம், என்ன செய்ய முடியாதுன்னு மட்டும் நீங்கள் நினைக்கணும். அன்னைக்கு நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு பலன் கிடைச்ச மாதிரி நாங்கள் ஒரு செல்ஃப் ரிலையண்ட்டாக எது வேணாலும் செய்வோம்னு சூட்சகமாக மட்டுமல்லாமல் கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியிருப்பது, இது அமெரிக்காவுக்கு எதிராகத்தான் இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை அவர் பயன்படுத்தியிருக்கிறார் என்று சர்வதேச விவகாரங்களில் நமக்கு வந்து செய்திகள் போய்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் வந்து அவருக்கு மேலே சில செக்ஸுவல் ஸ்கேண்டல் இருப்பதாகவும் அவர் விரைவில் பணி விலகி ஜேடி வான்ஸ் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாகவும் ஆகிறார் என்ற செய்தி கடந்த 3 நாட்களாக வலைத்தளங்களில் காட்டுத்தீயாக பரவி வருகிறது. அப்படி ஒன்றும் இல்லை, ஆனால் அது வலைத்தளங்களில் அது காட்டுத்தீயாக பரவி வருகிறது. இப்பொழுது அவருக்கு உள்நாட்டுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரிய குழப்பம், பெரிய விஷயங்கள். ஆனால் போகிற போக்கை பார்க்கிற போது அமெரிக்கா எல்லாவற்றையும் கெட்ரீடு ஆல் தி பாலிசி, அவர்களுடைய எல்லா விதமான தவறான பாலிசியும் அவர்கள் கைவிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதனால தான் மத்திய கிழக்கில் அவங்க ஒரு ரேபிட் மூமெண்ட்டாக ரொம்ப வேகமாக சவுதியை வர சொல்லி பேச்சு நடத்தி ஒரு பெர்மனன்ட் சீஸ்ஃபயருக்கு அவங்க வழிவகுக்கிறார்கள். அதன் விளைவாக இஸ்ரேலை அப்புறப்படுத்திவிட்டு இல்லாமல் மத்திய கிழக்கில் அவர்களுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை. ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் கொண்டு வருவதற்கு எவ்வளவோ முயற்சி செய்கிறாரு. நாளை மறுநாள் நடக்கக்கூடிய அந்த 18ஆம் தேதி கூட்டத்திலும் ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் குறித்து அவர் பேச போகிறாங்க. ஆனால் சவுதி வில் நாட் அக்செப்ட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு 2 ஸ்டேட் சொல்யூஷனை மட்டும் அந்த மக்களுக்கு கொடுங்க. துருக்கி சொல்வது அதுதான். ஈஜிப்டு, கத்தர், சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், ஜோர்டான் எல்லா நாடுகளிலும் ஒரு கொதிநிலை இருக்கிறது. அப்போ மத்திய கிழக்கில் அவங்களுக்கு வந்து ஒரு பெரும் பொருளாதார வல்லாதிக்க சக்திகள் வருங்காலத்தில் இழக்கப்பட்டு போய்விடும் என்கின்ற ஒரு அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது. இங்கே ஐநாவில் எது கொண்டு வந்தாலும் வீட்டோவில் நீக்குவதற்கு, இந்த பீஸ் கோலிஷன்லாம் வர்றதுக்கு இங்கே ரஷ்யாவும் சீனாவும் தயாராக இருக்கிறது. அது மாதிரி ரொம்ப நல்ல உற்பத்தியாளர்களும் ஒரு சாஃப்ட் நேச்சர் கொண்ட இந்திய தொழிலாளர்களை எல்லாம் அமெரிக்கா வேண்டுமென்றே எரிச்சல் ஊட்டும் வகையில் H1B1 விசாவின் மூலம் அவர்கள் தடை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதெல்லாம் நீக்கணும். இந்தியா வந்து பரஸ்பரம் அவர்கள் ரஷ்யாவிலிருந்து வாங்குகிற ஆயுதங்களை, ரஷ்யாவிலிருந்து வாங்கக்கூடிய ஆயிலுக்கு தடை செய்ததை போன்று இந்தியாவினுடைய கடைசியில் 10% அல்லது 15% இருந்தால் அதை மட்டும் தான் இந்தியாவுக்கு அவர்கள் விதிக்க வேண்டும். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் $143 பில்லியன் பிஸ்னஸில் ட்ரேட் டெஃபிசிட் இருக்குது. இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் ஒரு $90 பில்லியன், அமெரிக்கா 43 தான். அப்போ அதிலேயே கிட்டத்தட்ட ஒரு $45 பில்லியன் ட்ரேட் டெஃபிசிட் இருக்குது. 230 போத் கண்ட்ரீஸ் வில் எக்ஸ்பெக்ட், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வில் ரீச் 2030 நாம் வந்து ஒரு $500
பில்லியன் US$ பர் ஆனம். இன்னைக்கு 140 500 ஆக்கலாம் அப்படின்ட்டு வச்சிருக்கிறாங்க. இதற்கிடையில் அரசியல் சூழல்கள் இந்தியாவில் மாறலாம், அமெரிக்காவில் மாறலாம். ஆனால் இப்போ உலகம் முழுவதும் இந்த ஸ்பைசிஸ், காய்கறிகள், பழங்கள், சமையல் கூடம் பொருட்கள், பீஃப் எல்லாத்துக்கும் அந்த கடும் வரியை லிஃப்ட் பண்ணதில் இந்தியாவுக்கு என்ன லாபம் மட்டும் இல்லாமல் பெர்மனண்டாக இந்தியாவுக்கு அவர்கள் லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் முழுமையாக நீக்கப்படுமா என்பது பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.